அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் புதிய உத்தரவு கொண்டு போட்டிக்கிறாரு. என்னென்னு சொன்னால் நேரத்தோட ஒரு 5-6 நாட்டுக்கு தடை விதிச்சிருந்தார் அவருடைய நாட்டுக்கு வரதுக்கு. இப்போ இன்னும் ஒரு 6-7 நாட்டுக்கு தடை வச்சுக்கிறாரு. எப்படின்னு சொன்னால் ஈராக், ஈரான், லெபனான், யெமன், பலஸ்தீனம், அடுத்தது சவுத் சூடான். இந்த நாட்டுகளில் தீவிரவாதம் அதிகம் சுட்டி அவங்களோட நாட்டில் எடுக்கிறதுக்கு உத்தரவில்லை. ஏர்போர்ட்டில் வந்தாலும் திருப்பி அனுப்பிடுவாங்க அப்படின்னுக்கிறாரு. அப்போ இன்னொரு கதை சொன்னார். எப்படின்னு சொன்னால் இவங்களும் இங்கே வந்து தான் முன்னேறி நாட்டில் நல்லா சம்பாரித்து நாட்டை முன்னேற்றி கொண்டிருக்கிறேன் அவர் சொல்கிறார். அப்போ எப்படின்னு சொன்ன இவற்றை பேச்சு இப்போ ஈராக்கை பொறுத்த வரையில் அமெரிக்காவில் வந்து தான் முன்னேறின்றார். ஈரானை பொறுத்த வரையிலும் அமெரிக்காவில் வந்து தான் முன்னேறினேன்றாரு. அப்போ இதெல்லாம் நம்புகிற கதை மாதிரி இல்லை. எப்படி சொன்னால் ஈரானில் முக்கியமாக எண்ணெய் வளம் இருக்குது, பெட்ரோல் வளம் இருக்குது, கேஸ் வளம் இருக்குது, அது யுரேனியம் அதிகமாகிக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு கொண்டு ஈரான் இதுவரைக்கும் அமெரிக்காவோட பின்னுக்கோ அமெரிக்காவில் கடன் வாங்கியோ வாழ்ந்தில்லை. அப்போ அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஈரான் எப்படி வாழ்கிறேன்னு சொன்னால் தன் எண்ணெய் வளத்தையும் பெட்ரோல் வளத்தையும் யுரேனியம் வளத்தையும் வச்சுக்கொண்டு கேஸ் வளத்தையும் வச்சுக்கொண்டு அது தானாகவே முன்னேறி வந்து நாடு. மற்ற நாடுகள் மாதிரி அமெரிக்காலேயோ யுஎன்எஃப்லேயோ யூனிசெஃப்லேயோ ஈரான் வந்து கடன் வாங்கல. ஈரான் கடன் வாங்காமல் வாழ்கிற நாடு என்று சொல்கிற அளவுக்கு ஈரான் முன்னேறிகிறது. அது போதாததுக்கு இப்போ அமெரிக்கா என்னத்தை சொல்கிறான்ட்டு சொன்னால் எங்கள்கிட்ட கடன் வாங்கி தான் ஈரான் முன்னேறினன்றார். இது போல் இந்த நாட்டுகளுக்கும் வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுகிறார். அடுத்தது தீவிரவாத நாடுன்று வேறு அவரை சொல்லுகிறார். அப்போ முழுக்க இந்த தீவிரவாதத்தை உருவாக்கினது யார்? அமெரிக்கா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இந்த தீவிரவாதத்தை உருவாக்கினதே அமெரிக்கான்னு சொன்னால் இது பொருள் பின்னுக்கு வர நாடுகளில் இவர் தீவிரவாதம் என்று பேர் சூட்டுறாரு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா தான். இப்போ அமெரிக்கா பொறுத்தவரையில் டொனால்ட் ட்ரம்ப் நினைச்சிட்டிருக்கிறாரு அவர் தான் முன்னேற நாடுண்டு. ஏற்கனவே சவுதியில் பேத்து 1 ட்ரில்லியன் கடனை வாங்கிட்டு வந்திருக்கிறார். கட்டாரில் பேத்து 1.2 ட்ரில்லியன் கடன் வாங்கிட்டு வந்தார் டாலர் கணக்கு. துபாயில் பேத்து 1.4 ட்ரில்லியன், மொத்தமாக 3.7 ட்ரில்லியன் கடன் வாங்கிட்டு வந்து தான் வர்ற நாட்டை அவர் காப்பாற்றுறாரு. அப்போ இவர் என்னத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட கடன் வாங்கித்தான் மற்ற நாடுகள் முன்னேறிக்கிறீ, எங்கள்கிட்ட வந்து தான் மற்ற நாடுகள் முன்னேறிக்கிறீ, எங்கள்கிட்ட நாட்டில் தொழில் செஞ்சு தான் மற்ற நாடு வளமாக்கிறீ அப்படின்றாரு. அப்போ இப்போ வெனிசுலாவுக்கு இவர் அடிக்க தடமாறுறதுக்கு வெனிசுலா வந்து அவர்கிட்ட கடன் வாங்கினா இல்லை, வெனிசுலாவில் எண்ணெய் வளம் வைக்குது, கேஸ் வளம் வைக்குது, நல்ல வளங்கள் வெனிசுலா அடிகளை சுற்றி அந்த வெனிசுலாவை இவர் சூறையாட பார்க்குறாரு. வெனிசுலாவுக்கு அடிக்கிற